இன்றைக்கி சிறுகதைகள் வாரத்தில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு தாய்மையின் பாசம். தாய் அப்படின்னாலே அன்பு, பாசம், கருணை எல்லாம் கலந்த ஒரு கலவை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த தாய் தன்னுடைய குழந்தையைப் போல தான், அந்த தாய்மை அப்படிங்கிற அந்த பண்பு வந்ததுலேருந்து தன் குழந்தையைப் போல தான் மற்ற குழந்தைங்களும் நினைப்பாங்க. அதுவும் இழந்த தாய்கள் அவங்களுக்கும் அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கதை. ஒரு அம்மா ஒரு தெரு முனையில் நின்றுட்டுருக்காங்க. அப்போது ஒரு பையன் வண்டியில் வந்துட்டுருக்கான். அவன்கிட்ட ஒரு ஹெல்மெட்டை கொடுத்து, தம்பி இந்த தெருமுக்கு போயிட்டு ரைட் சைட் திரும்பும்போது ஒரு கோவில் வரும் இல்லையா, அதை தாண்டி என் பையன் நின்றுட்டுருக்கான், அவனுக்கு இந்த ஹெல்மெட் போடாமல் போயிட்டான், கொஞ்சம் தயவுசெய்து கொடுத்துட்றியாப்பா அப்படின்னு கேட்பாங்க. உடனே அந்த பையன் சொன்னான், ஏம்மா ஒரு ஃபோன் அடித்தா வந்து வாங்கிட்டு போவார்ல அப்படின்னு. இல்லைப்பா, நடுவில் போலீஸ் பிடிச்சிருமா, அதனால தான் அப்படின்னோடனே அந்த அம்மா கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு போகிறான். வாங்கிட்டு போயிட்டு அவங்க சொன்ன கரெக்டான திசையில் போய் நிற்கிறான். சுற்றி முற்றி பார்க்குறான். ஒரு காக்கா கூட காணும். கோவிலும் பூட்டப்பட்ட நேரம், மற்றவங்க யாரும் இல்லை. சரி, ஒரு 2 நிமிஷம் பார்க்குறான், யாரையும் காணுன்னொன்னே இவனுக்கு தனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடறான். சரி, சாயந்தரம் பார்ப்போம், இல்லைன்னா நம்ம விசாரித்து அவங்ககிட்ட திருப்பி கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, ஒரு வண்டி இவனை தட்டி விட்டு விழுந்துடுறான். விழுந்த பிறகு கொஞ்சம் சராய்ப்பெல்லாம் இருக்குது. உடனே எழுந்துக்கிறான். உடனே ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறான். ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வரும்டா ஆஃபீஸ்க்கு, இந்த மாதிரி விழுந்து, ஐயோ ஏதாவது டிடிஸாக ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை கை காலில் ஒரு ஸ்க்ராட்ச் மாதிரி தான் இருக்குது, சும்மா ஒரு மெடிசன் மாதிரி போட்டு வந்துடுறேன், ஹெல்மெட் போட்டதுனால எந்த அடியும் படலை அப்படின்னு சொல்லிட்டு கூடவே மானசீகமாக அந்த அம்மாவை நினச்சிக்கிறான். உங்கள் மகனுக்காக கொடுத்தது இன்றைக்கி எனக்கு எந்த விதமான அடியும் இல்லாமல் காப்பாற்றிருக்கு, நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆஃபீஸ் போகிறான். ஈவினிங் வரான். அந்த இடத்துல பார்க்குறான், யாராவது வந்து நிற்கிறாங்களான்னு இல்லை. சரி, அடுத்த நாள் காலையில் அதே டைம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறான், காணும். சரி, இன்னொரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோன்னு பார்க்கும்போது அந்த அம்மா வருது. அதே மாதிரி கையில் ஒரு ஹெல்மெட்டு, ஒரு வண்டியை நிறுத்தி ஒரு பையன்கிட்ட இதே டைலாக சொல்லி கொடுக்குது. இவனுக்கு என்ன ஒன்றும் புரியல. என்னடா இது, நேற்று நம்மகிட்ட இதே தான் சொல்லி கொடுத்துச்சு, இன்றைக்கும் இந்த அம்மா இது மாதிரி கொடுக்குது, நம்ம போய் கேட்கலாமா? சரி வேண்டாம், நம்ம வந்து பார்ப்போம் இன்னொரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடுத்த நாள் வந்து பார்க்குறான். அன்றைக்கி இன்னொரு கூடுதலாக ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த அம்மா வருது. வந்தோடனே அதே மாதிரி ஒரு பையன்ட்டு கொடுக்குது, அதே டைலாக். இவனுக்கு ஒன்றுமே புரியல, இது எப்படி நம்ம கேட்கறது? சரி, உடனே போய் கேட்க முடியாது. உடனே சரின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் போயிடறான். போயிட்டு ஈவினிங் வரும்போது அங்கே பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்குறான், இங்கே ஒரு அம்மா வந்து எப்போ பாரு ஒரு ஹெல்மெட் வச்சு காலையில் கொடுக்குறாங்களே, அந்த அம்மா வீடு எங்கே அப்படின்னா, இந்த தெரு உள்ளே இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க போகவும் அந்த அம்மா ஏதோ கடையிலேருந்து வாங்கிட்டு உள்ளே போகுது. போனவுடனே இவன் கேட்கறதுக்காக போகிறான். மனசுக்குள்ளே ஒரு வேளை டெய்லி கொடுக்குது, ஒரு வேளை மென்டலாக இருக்குமோ, இல்லை எங்கேயாவது கொண்டு வந்துட்டு கொடுக்குதோ, இல்லைனா இதை கொடுத்துட்டு நம்மக்கிட்ட அப்புறமா பின்னாடி ஏதாவது பணம் வாங்கலாம்னு நினைக்குதா, இப்படியெல்லாம் ஒரு எண்ண ஓட்டமாக மனசில் போனோடனே அந்த அம்மா வந்து திரும்பி பார்க்குது. என்னப்பா அப்படின்னு கேட்குது. அம்மா, நீங்கள் எனக்கு ஹெல்மெட் கொடுத்தீங்கல்ல உங்கள் பையன்கிட்ட கொடுக்க சொல்லி, அப்படியா அப்படின்னு. என்னம்மா அப்படி சொல்கிறீங்க, ஒரு 2-3 நாள் முன்னாடி கொடுத்தீங்க, நான் வந்து சரி பார்க்க முடியல, திருப்பி கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் அடுத்த நாள் கொடுக்கவும் என்ன பண்ணுறது தெரியல, திருப்பி தொடர்ந்து உங்களை 2-3 நாளாக பார்த்தேன், நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க, இது என்னன்னு எனக்கு புரியலம்மா அப்படின்னு சொல்லுது. சரி உள்ளே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க அந்த அம்மா. உடனே அந்த ஒரு ரூம் கதவை திறக்கிறாங்க. நல்ல ஒரு 6 அடி உயரத்தில் ரொம்ப அழகான வாலிபன், ஒரு போர்ட்ரேட்டில் ஒரு இதில் மாட்டி வச்சுருக்காங்க ஒரு பெரிய ஃபோட்டோ, ரொம்ப அழகாக அணிந்துட்டு சிரிச்சுக்கிட்டு நிற்கிறான் ஒரு அழகான இளம் வயது வாலிபன். உடனே அது முன்னாடி பார்க்குறாங்க, ஒரு 2 பாக்ஸ் ஃபுல்லாக ஹெல்மெட்ஸ். இவன் அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே ஓரளவுக்கு புரியுது. உடனே என்னம்மா இது அப்படின்னு கேட்குறான். என் மகன் பைக்கில் போகும்போது ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான்ப்பா, அப்போ டாக்டர்ஸ் சொன்னாங்க ஹெல்மெட் இருந்தால் கொஞ்சம் காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய குழந்தை போன மாதிரி மற்ற எந்த குழந்தையும் போகக்கூடாது, எந்த தாய்க்கும் என்னோட நிலைமை வரக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் இங்கே நின்று ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொரு நாளைக்கு கொடுக்குறேன், ஏமா அதை நீங்கள் சொல்லி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்கிறான். ஏன்ப்பா, பசங்க இந்த காலத்து பசங்க நாங்கள் சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்கல்ல, அதனால தான் நான் என் பையன் நிற்கிற மாதிரி சொல்லி உங்கள்கிட்ட அந்த இதை கொடுக்கறது. அடுத்த நாள் தேடுவாங்க, அதனால தான் அதே டைம் வரமாட்டேன், நான் ஒரு 5-10 நிமிஷம் முன்ன பின்ன வருவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மாவை கையை பிடிச்சிட்டு இவன் கண் கலங்க, அம்மா நான் அவங்கள ஏதோ நினச்சிட்டேன், ரொம்ப சாரி அப்படின்னு சொல்கிறான். அப்பா நல்லபடியாக பார்த்து போங்க, ஹெல்மெட் போட்டு போங்க, மெதுவாக போங்க, ஏன்னா உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் தான்ப்பா ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லுது அந்த அம்மா. ஸோ இது கதையை கேட்கும்போது நமக்கு வந்து அந்த தாய்மை அப்படிங்கிறது பாசம் மிகுந்த உணர்வு வந்து எல்லா தாய்க்கும் இருக்கும். அதாவது நம்ம ஒரு சில பெண்களை பார்க்கும்போது சொல்லுவோம், குழந்தை இல்லைனா மலடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எதுக்குமே சேர்க்க மாட்டாங்க. அதே மாதிரி குழந்தை இறந்துச்சு, பையன் இறந்துட்டான், குழந்தை இறந்துட்டு, பெண் இறந்துட்டு, அந்த மாதிரிலாம் இருந்தால் ஐயோ இவங்களை கூப்பிடலாமா அப்படின்னு நினைப்பாங்க. ஐயோ நம்ம வீட்டு ஃபங்க்ஷன், நம்ம வீட்டில் அதே வயசு பையன் இருக்கான், அவனுடைய ஃபங்க்ஷனும் போது இந்த அம்மா அதை நினைக்குமோ, பொறாமப்படுமோ அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் எந்த தாய்க்கும் அந்த பொறாமைங்கிற உணர்ச்சி ஒரு குழந்தைகளை பார்க்கும்போது வராது. கூட பிறந்தவங்களை பார்க்கும்போது வரலாம், பக்கத்தில் இருக்கவங்களை பார்க்கும்போது வரலாம்,
கூட வேலை செய்கிறவங்கள பார்த்து வரலாம். ஆனால் எந்த குழந்தையை பார்க்கும்போதும் அந்த தாய்மைக்கு பொறாமைங்கிறதே வராது. அது குழந்தை இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, இருந்து இழந்திருந்தாலும் சரி, அவங்களுக்கு இன்னும் அதிகமாகவே அந்த தாய்மை உணர்ச்சி மற்ற குழந்தைங்களை பார்த்தா வெளிப்படும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கதை. நன்றி.